வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். மனோ, இன்னும் எவ்வளவு தூரம்டா இருக்கு? இன்னும் 15 கிலோமீட்டர் காட்டுதுப்பா. ஒரு 20 நிமிஷத்துல போயிடலாம்ப்பா. சரி, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. 15 கிலோமீட்டர் தான்டா, 10 நிமிஷத்துல போயிடலாம்டா. போடா போடா, சீக்கிரம் போடா. கடவுளே, நான் இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்கேன். ஆனா இப்ப நான் செஞ்ச தப்ப உணர்றேன். தயவு செஞ்சு என் புருஷனை என் கூட சேர்த்து வச்சிரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி சரவணனும் நானும் திரும்ப ஒண்ணு சேர நீதான் துணையா இருக்கணும். முதல் முறையா சரவணனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ உன்கிட்டதான் வேண்டிக்கிட்டேன். நீயும் என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்ச. ஆனா அப்படி வேண்டி கிடைச்ச ஒரு வாழ்க்கைய நான் தக்க வச்சுக்க தவறிட்டேன். சத்தியமா சொல்றேன், இந்த தப்பை இனிமே செய்யவே மாட்டேன். கடவுளே, எப்படியாவது அவரை என் கூட சேர்த்து வச்சிரு. காலத்துக்கு உனக்கு நன்றியோட இருப்பேன். இப்ப நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஏன் நிறுத்துற? அப்பா கேளுங்கப்பா. தெரியலையே. என்னடா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு? ஸ்டார்ட் பண்றா. பாக்குறேன். வண்டி எடுனா. என்ன நடக்குது? என்னடா ஆச்சு? தெரியலப்பா, ஒரு நிமிஷம். ஐயோ, என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சு? தெரியலப்பா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இருடா இருடா இருடா. சரி, பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருந்தா போய் கூப்பிட்டு வாயா. சரிப்பா. ஐயோ கடவுளே, அப்பா இப்ப என்ன பண்றது? ஆகாது, நீ இருமா. அண்ணா, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்பா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அங்க போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஐயோ, எங்க நான் அவரை நிரந்தரமா இழந்துருவேணும்னு பயமா இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, தைரியமா இருடா. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நீ நிதானமா இருடா, நீ தைரியமா இருடா, அழுவாதடா. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்பா. என்னடா ஆச்சு? அப்பா, பக்கத்துல மெக்கானிக் ஷெட் எதுவும் இல்லப்பா. 2 கிலோமீட்டர் போகணுன்றாங்கப்பா. அப்பா, இருமா. நீங்க ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு கோயிலுக்கு போயிடுங்கப்பா. நான் ஒரு மெக்கானிக்கை பார்த்துட்டு வண்டி ரெடி பண்ணிட்டு வரேன். சரிப்பா, நீ பார்த்து சீக்கிரமா வந்துரு. நம்ம போலாம். சரிப்பா. எங்க சார் போகணும்? ஏங்க, பொன்னியம்மன் கோயில் போகணும். அது ரொம்ப தூரம் சார், கொஞ்சம் இருங்க, இப்ப பஸ் வந்துடும். அதுக்கெல்லாம் இப்ப எங்களுக்கு நேரம் இல்லை. நீங்க எங்களை கொண்டு போய் விடுங்க, எவ்வளவு காசு வேணா தான். ஏறுங்க சார், போலாம், ஏறுங்க. ஓஹோ, என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரா? ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? செந்தில கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்தது உங்க பொண்ணு தானே? அம்மா, நீ எல்லாம் பேசவே கூடாது, சும்மா இருமா. என்ன பேசுறீங்க? நியாயத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அவங்க கரெக்டா தானே பேசுறாங்க. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்கன்னு இப்படி எல்லாரையும் தாண்டி ஒரு பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது தான் இங்க முக்கியம்.
செந்தில கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேணி முடிவெடுத்திருக்கா. அத மாத்திர உரிமை யாருக்கும் கிடையாது. சரவணா, நீ சொன்ன மாதிரியே நம்ம கல்யாணத்தோட சேர்த்து வேணி செந்திலோட கல்யாணமும் நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். ஏய் செந்தில், நீ என்னடா சொல்ற? சொல்லுடா, வேணியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறல்ல? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுடா. ஏன்பா சரவணா, உன் தம்பி வாயிலிருந்து சரின்னு பதில் வரலையே. அப்படின்னா அவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை போல இருக்க. டேய் செந்தில், வேற எதை பத்தி யோசிக்காதடா. வேணி ரொம்ப நல்ல பொண்ணுடா. இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என்ன மாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? வேணி, வேணி, நீ அழாதம்மா, அப்படிலாம் இருக்காது. நீ எதுக்கும் பயப்படாத. ஏய் செந்தில், நான் சொன்னா கேப்பல்ல? நீ தான் வேணி கழுத்துல தாலி கட்டுற. ஓஹோ, அப்ப இதுக்கு பேர் என்னப்பா? இது கட்டாய கல்யாணம் இல்லையா? நான் மட்டும் என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாது, ஆனா நீ மட்டும் உன் தம்பிக்கு விருப்பம் இல்லாம என் பொண்ணை கட்டணும்னு கட்டாயப்படுத்துவியா? ஏமா, என்னமா சொன்னியம்மா, கல்யாணத்துக்கு முக்கியம் கட்டிக்க போறவளோட சம்மதம்னு. இப்ப என்ன சொல்ற? என்ன எல்லாரும் வாய் அடைச்சு நிக்கிறீங்க? இவ்வளவு பேச்சு பேசுனீங்க, இப்ப பேசுங்க. நீங்களே சொல்லுங்க நியாயத்தை. என்ன பிரச்சனை? ஸ்டேஷனுக்கு யார் கால் பண்ணது? நான் தான் சார். என்னாச்சு சார்? இவரோட பொண்ணு தான் இவங்க, பேர் வேணி. இவங்களுக்கு பிடிக்காம கட்டாயப்படுத்தி இவர் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு சார். சார் பொய் சொல்றான் சார். இவங்க தான் இவங்க வீட்டு பையனுக்கு விருப்பமே இல்லைன்னாலும் என் பொண்ணை கட்டி வைக்க பார்க்குறாங்க. என்கிட்ட இருக்கிற சொத்துக்காக என் பொண்ணை ஏமாத்தி இவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பேசிதான் என் பொண்ணுகிட்ட இருந்து அவன் வேலைக்காக 25 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க சார். இவங்களை எல்லாம் விடாதீங்க சார், புடிங்க சார். என்னது? செந்தில் வேலைக்கு வேணி பணம் கொடுத்தாளா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. அந்த பணத்தை வாங்கத்தான் இவளுக்கு செந்தில கட்டி வைக்கிறேன்னு உன் பெரிய புள்ள வாக்கு கொடுத்திருக்கான். அதனாலதான் இவன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கட்டினா செந்தில தான் கட்டுவேன்னு துடிச்சிட்டு இருக்கா. இப்பதானே தெரியுது செந்திலுக்கே இதுல விருப்பம் இல்லைன்னு.
டேய் சரவணா, அவர் சொல்றதெல்லாம் உண்மையாடா? சொல்லுடா. ஆமாம்மா, செந்தில் வேலைக்கு பணம் கொடுத்தது வேணி தான். இவன் வேலைக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாமா. அந்த அளவுக்கு இவன் நம்ம குடும்பத்து மேல அன்பு வச்சிருக்காமா. டேய் நடிக்காதடா. நீ ஏமாத்தி காசை வாங்கிட்டு அவளே கொடுத்தான்னு பொய் சொல்றியா? இல்ல, மாமா சொல்றதுதான் உண்மை. அந்த காசை நானே தான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். யாரும் என்னை ஏமாத்தல. எனக்கு முன்னாடியில இருந்தே செந்தில் மாமாவா பிடிக்கும். அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த காசு என் கல்யாணத்துக்காக என் அப்பா சேர்த்து வச்சதுதான். நான் எப்படியும் செந்தில் மாமாவை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு அவரோட வேலைக்காக தான் நான் அந்த காசையே கொடுத்தேன். மத்தபடி என் அப்பா சொல்ற மாதிரி சரவணன் மாமா என்னை ஏமாத்தி அந்த காசை அவர் வாங்கல. இத்தனைக்கும் அவர் முதல்ல அதை வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். அடேங்கப்பா, பாத்தீங்களா சார், என் பொண்ணையே பொய் சொல்ல வச்சுட்டாங்க. டேய் சரவணா, நீ சரியான ஆள் தான்டா. ஹலோ, உங்க பொண்ணே அவ தான் காசு கொடுத்தேன்னு சொல்றா. நீங்க என்ன அவர் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? சார், இப்ப பிரச்சனை அது கிடையாது. உங்க பொண்ணுக்கு நீங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்களா? சார் இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். பொய் சொல்றாரு சார் இவரு. வேணும்னா நீங்களே வேணிக்கிட்ட கேட்டு பாருங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், என்னை வீட்டுல அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா செந்தில் மாமாவை கொன்னுடுவேன்னு அவர் மிரட்டினாரு சார். நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறது செந்தில் மாமாவை தான். அவரோட தான் நான் சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். சரிங்க, அப்படியே வச்சுக்குவோம். முதல்ல இந்த செந்தில் பையட்ட இவளோட வாழ விருப்பம் இருக்கான்னு கேளுங்க. இந்தாப்பா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? ஏம்பா, உன்னதாப்பா கேக்குறேன், சொல்லு. சார், அவன் பதில் சொல்ல மாட்டான் சார். அவனுக்கு இவளை கட்டிக்க விருப்பமே இல்லை. நான் வேணியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் வேலைக்காக காசு கொடுத்தது மட்டும் இல்லாம என்னை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அவ அப்பா பண்ண கொடுமை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஸ்ட்ராங்கா நின்னு இருக்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் இல்லைன்னா உயிரே விட துணிஞ்சிருக்கேன். இதை தாண்டி வேற என்ன வேணும்? இப்படி ஒரு பொண்ணு உயிருக்குயிரா என்னை விரும்பும் போது இவ கூட என் வாழ்க்கை அமைஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு தோணும். அண்ணா, நீ சொன்ன மாதிரியே இதே மேடையில நான் வேணியை கல்யாணம் பண்ணிக்க ரெடினா. அப்புறம் என்ன மாமா, என் தம்பியே சொல்லிட்டான். 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க மாமா? இத பாருண்ண, போதும்ண்ண. ஓ மனசுல இருக்கிற கோபத்தையெல்லாம் தூக்கி போடு. 2 பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. உங்களோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கு தேவைதானே. ஓஹோ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என் பொண்ணை ஏமாத்தி அவங்க கூட சேர்த்து வைக்க தயாராயிட்டீங்கல்ல? இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு இந்த சக்திவேல் ஒண்ணு மானம் கட்டவன் இல்ல.
அவரை விட நான் இருக்கேன். ஏய் வேணி, இவன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கை சீரழியத்தான் போகுது. எக்கேடோ கட்டு தொலை. இனிமே நீ என் பொண்ணே இல்ல. என்ன மீறி நீங்க எப்படி நல்லா வாழ்றீங்கன்னு நானும் பாக்குறேன். விடமாட்டேன் உங்களை. ஏய் செந்தில், அவர் இழுத்து வாங்க. யாருன்னு அப்போ ரொம்ப பேசுறாரு. யோ, வாயா. சார் நீ கவலைப்படாத. என்ன சார் என்ன டேய் உன்னை விட மாட்டேன்டா. டேய் எல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப எதிராக துள்ளாத. சதியா பண்றீங்க. யோ, வாயா. விட மாட்டேன். வேணி, இந்த கோபம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடுமா? ஏய் செந்தில், நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மாப்பிள்ள மாதிரி ரெடியாக போ. ஏய், போடா. அண்ணே, செந்தில் அண்ணே, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போய் ரெடி ஆயிட்டு வா. நீ சும்மா இரு. போய் ரெடி ஆயிட்டு வாடா, போடா. நீ என்ன இப்ப சந்தோஷமா? அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிங்க. அப்பா, முகூர்த்த நேரம் வந்துருச்சுப்பா. கல்யாணம் முடிஞ்சிருக்காது இல்லப்பா? இல்லம்மா, ஆயிருக்காதுமா. நீ பதட்டப்படாம இரு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. கார் பிரேக் டவுன் ஆகாம இருந்திருந்தா நேரத்துக்கு நம்ம அங்க போயிருப்போம்ப்பா. சரிதான்டா. ஐயோ, இதெல்லாம் பாக்குறப்போ நானும் அவரும் திரும்ப ஒண்ணு சேரக்கூடாதுன்னு விதி இருக்கு போல. இதெல்லாம் எதுவும் இல்லடா தங்கம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. அந்த கல்யாணம் நடக்காது. நீ அவரோட சேர்ந்து வாழத்தான் போற. நீ தைரியமா இரு. தைரியமா இருன்றல. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு சந்தேகமா இருந்ததுன்னா உங்க அம்மா கோயில்ல தானே இருக்கா, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி கேளு. இந்தா கேளு. ஐயா, 2 கல்யாணத்தையும் பண்ணிடலாம்ல? பேசா பண்ணிடலாம். சரி சரி. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருப்பாங்க. இனி எந்த கவலையும் இல்லை. சரி. ஹலோ. அம்மா, நீ கோயில்ல தானே இருக்க? ஆமாண்டி. நல்லவேளை. என்னாச்சுமா? அங்க சரவண ரம்யா கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சரவண அவ கழுத்துல தாலி கட்டிட்டாரா? அம்மா, உன்னதாமா கேக்குறேன், சொல்லுமா. இல்லடி, இன்னும் கல்யாணம் நடக்கல. கரெக்டா முகூர்த்த நேரம் அப்போ சம்மந்தி அம்மாவோட அண்ணன் வந்து இங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ மாப்பிள்ள கல்யாணத்தோட சேர்த்து அவர் தம்பியோட கல்யாணமும் சேர்த்து நடக்க போறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா. இன்னும் அவர் ரம்யா கழுத்துல தாலி கட்டல இல்ல? இல்ல. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? நாங்க இப்ப அங்கதாம்மா வந்துட்டு இருக்கோம். இப்பதாம்மா அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு புரியுது. என்னடி சொல்ற? ஆமாம்மா. இதுக்கு மேல அவரை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனாலதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். நான் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தி நாங்க எப்படியாவது ஒண்ணு சேர போறோமா? அடி பாவி, இத தானடி நான் நேத்தே சொன்னேன். கேட்டியா? இப்படி முகூர்த்த நேரம் நெருங்கும் போது நான் மாப்பிள்ளை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்றியடி. இந்த புத்தி நேத்து வந்திருந்தா இந்த கல்யாணமே நடக்க விடாம தடுத்திருக்கலாமே ஈஸ்வரி. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகலாமா? அதான் அவரு ரம்யா கழுத்துல தாலி கட்டல இல்ல, அது போதும் இல்லப்பா. ஆமா. எவ்வளவு தூரம்? அண்ணா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. 2 நிமிஷத்துல போயிடலாம். 2 நிமிஷத்துலயா? சீக்கிரம் போங்கண்ணே கொஞ்சம். 2 நிமிஷமா நாங்க வந்துடுறோம். ஐயோ சீக்கிரம் பாபா. டேய், நாங்க வர்ற வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்காம நீ கொஞ்சம் பாத்துக்கோ. நாங்க வந்துகிட்டே இருக்கோம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பயப்படாம இருறாமா, ஒண்ணும் நடக்காது.
இந்தாம்மா எல்லார்ட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ம் சரிங்க. தொட்டு கும்பிடுங்க. शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना वन्दे वक्ष्यामि शुभहे तुन्दीव सरदां शतं माङ्गल्यधारणो शुभमुहूर्तोऽस्तु नमस्तु नमां भवति सदाय पुरुषस्ते प्रजम् आयुष्येवेन्द्रते प्रतिष्ठाति आद्यं वशं भगवन्नामम् பாத்துடா பாத்து அண்ணன் மாடி பாத்து போடா பாத்து வா. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.